முக்கால்வாசி நோய் இப்போ வர்றது எல்லாமே இந்த வியர்வை, மேலே தோலில் ஏற்படுற வியர்வை, அதை சார்ந்த எல்லா பிரச்சனையும் பார்க்கும்போது அதுக்குலேருந்து நோய்களை வரவிடாமல் தடுக்கிற மாதிரி ஆடை எப்படி அணிகிறது அப்படின்னா, நம்ம அணிய வேண்டிய ஆடை காட்டனில் இருக்கணும், வேர்வையை உறிஞ்சிற மாதிரி இருக்கணும். அப்புறம் வேர்வையை துடைக்கிறதுக்கு ஒரு கைத்துணி வச்சுக்கணும். அது வேர்வையை துடைச்சிட்டு முடிந்த நேரங்களெல்லாம் நீரால் உடலில் கழுவிக்கிறது நல்லது. அது முகமாக இருக்கலாம், கழுத்தாக இருக்கலாம், கை இடுக்காக இருக்கலாம். இரவு காலை மாலை 2 வேளையிலுமே அதை நல்லா குளிக்கிற ஒரு இதோடு சேர்ந்துக்கிட்டு எங்கெங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம கழுவி துடைப்பது ரொம்ப நல்லது. வேர்வையை கூட அப்படியே இருந்து அதுவே காய விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் வேர்வையில் உப்புகள் இருக்கும். அதுகள் நம்ம வேர்வை துவாரங்களை அடைச்சி வர்றது தான் வேர்வை கூறு என்பது. அதனால் தொடச்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரிக்லி ஹீட்ஸ் அல்லது வேர்வை கூறு வராமல் இருக்கணும்னா வேர்வையை தொடச்சி எடுக்கிறது. அடிக்கடி ஒரு ஈர துணியை வச்சு சின்ன குழந்தைங்களை கூட தொடச்சி எடுத்துகிட்டு, அதுவும் பொருளாதாரத்தில் கீழே உள்ள குடித்தனங்கள்லாம் ஒரு ஷீட் வீடு, ஓட்டு வீடு அதெல்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேர்வை கூறு வரும். அவங்கெல்லாம் குழந்தைங்கள வெயிலில் விளையாட விட்டாலோ வீட்டில் இருந்தாலே கூட தொடச்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ரிக்லி ஹீட் பவுடர்ஸ் அதில் போட்டுக்கலாம். ஸோ தொடச்சி எடுக்கிறது, கழுவுறது, 2 தடவை குளிக்கிறதுங்கிறது தோலுக்கு தேவை.